கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளை குறித்து மற்றவங்க என்ன மதிப்பு வச்சுருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஆவலாக இருப்போம். அடுத்தவங்கள நம்மளை நல்லா மதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் தனக்கேற்ற மதிப்பும் மரியாதையும் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புவோம். என்னை யாரும் மதிக்கலை, எனக்கு இந்த வீட்டில் எந்த மதிப்புமே இல்லைன்ட்டு அடிக்கடி சொல்கிறத நம்ம கேட்குறோம். மதிக்காதவங்க வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன்னு நம்ம சொல்லுவோம். மற்றவங்க முன்னாடி நம்ம நல்ல மதிப்பை பெற்று இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாருக்குமே இயல்பான ஒன்று தான். ஆனால் அதில் நம்மளுடைய நிஜத்துக்கான மதிப்பா இல்லை மாய்மாலத்துக்கான மதிப்பான்றது தான் இங்கே சிந்திக்க வேண்டிய ஒன்று. உங்கள் நிஜமான குணத்துக்கு மதிப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் தொடச்சி போடுற அழுக்காக நீங்கள் காணப்படுறீங்களா? உங்களுடைய சொந்த பந்தம் குடும்பம் உங்களை மதிக்கலைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான மதிப்பு எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களில் நீங்களும் ஒருத்தரா? வாங்க இன்னைக்கு இதை நேரம் எடுத்து சிந்திப்போம். நாய்க்குட்டி வாங்குறதுக்காக சின்ன பையன் ஒருத்தன் கடைக்கு போனான். 3 நாய்க்குட்டிங்க அங்கே இருந்துச்சு. ஒரு நாய்க்குட்டியோடைய விலை 300 ரூபான்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த சின்ன பையன்கிட்ட 200 ரூபா மட்டும்தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த குட்டிங்களை போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனான். ஒவ்வொன்றா கையில் எடுத்து பார்த்தான். ஒரு குட்டிக்கு கால் முடமாக இருந்துச்சு. அதை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். கடைக்காரர் அவன்கிட்ட, நீ அந்த குட்டியை வாங்குறதா இருந்தால் 200 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த சின்ன பையன், நான் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த குட்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிட்டான். வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வந்து கடைக்கு வந்தான். முடமாக இருந்த நாய்க்குட்டியை கையில் எடுத்துக்கிட்டு 300 ரூபாயை கடைக்காரர்கிட்ட கொடுத்தான். அவர் ஆச்சரியத்தோட, அது கால் முடமான குட்டி, 200 ரூபா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த சின்ன பையன் தன்னுடைய கால் சட்டையோடைய வலது பக்கத்தை உயர்த்தி அவர்கிட்ட தன்னுடைய காலை காட்டினான். அவனுடைய வலது கால் இல்லை, மரக்கால் பொறுத்து இருந்துச்சு. ஐயா, நான் முடமானவன்னு மற்றவங்க என்னை குறைச்சி மதிப்பிடுறத என்னால் தாங்க முடியாது. அதே போல தான் முடமானதுன்னு என் நாய்க்குட்டியை குறைச்சி மதிப்பிட எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானா. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் எந்த விதத்தில் மதிக்கப்படுறீங்களோ தெரியாது. ஆனால் உங்கள் மேலே உங்களை படைச்ச ஆண்டவர் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறாரு தெரியுமா? ஆமாங்க, அவர் உங்களை இந்த உலகத்தில் யாரும் மதிக்க முடியாத அளவு உங்களை மதிக்கிறாரு. அதனால தான் உன்னையும் என்னையும் மீட்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனையே விலையாக கொடுத்தாரு. தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினாரு. நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையானவன்னு அவர் சொல்கிறாரு. பாருங்க, உங்களுக்கு ஈடாக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுக்குற அளவு உங்களை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கும்போது எதுக்காக இந்த உலகத்தில் மதிப்பை தேடுறீங்க? நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கைப் போலவும் ஆனோம்னு 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறத நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். நமக்குன்னு மதிப்பையும் மரியாதையும் தேடுற இடத்துல தேவனுக்கு மதிப்பு இருக்கிறதில்ல. ஆனால் அவருக்கு மதிப்பை தேடக்கூடிய இடத்துல நமக்கான மதிப்பு அதிகமாக இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம மதிக்கப்படலைன்னாலும் நம்மளை மதிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்றதை நாம் உணர்ந்து நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய மதிப்பை மட்டும் மையப்படுத்தி வாழ கற்றுக்கொள்வோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார்னு 1 சாமுவேல் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறத கவனிப்போம். அவருடைய மகிமையில் சந்தோஷம் கொள்வோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.